أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله خير الأنام وعلى آله العلام وأصحابه الكرام أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله مولانا العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم تركت فيكم أمرين لن تضلوا ما تمسكتم بهما كتاب الله وسنة رسول الله صلى الله عليه وسلم صدق صادق الأمين صلى الله عليه وسلم. பேரன்புமிக்க பெரியவர்களே, சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இறுதி தூதராக மனித குலத்தின் வழிகாட்டியாக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்த சிறப்பு பொருந்திய ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய வருகையை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இறை தூதராக தன்னுடைய 23 ஆண்டு கால நுபுவத்துடைய வாழ்க்கையில் மனித வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற அத்தனை அம்சங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருந்தாலும் கூட தன்னுடைய வாழ்வினுடைய பிரதான லட்சியங்களில் ஒன்றாக அவர்கள் முழங்கியது மறுமையின் மீது அபாரமான நம்பிக்கை கொண்ட, அதே நேரத்தில் சக மனிதனின் மீது அன்பும் அரவணைப்பும் ஆர்வமும் கொண்ட மனித நேயமிக்க ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்குவதுதான் தன்னுடைய பிரதான லட்சியங்களில் ஒன்று என்று பல நேரங்களில் நபி அவர்கள் முழங்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏதோ இறை வணக்க வழிபாடுகளை மட்டும் நபி அவர்கள் சொல்லிக் கொடுக்கவில்லை. அந்த இறை வணக்க வழிபாடுகளையும் கடந்து ஒரு மனிதன் மறுமையில் மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என்றால் அவன் இன்னென்ன காரியங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று பட்டியலிடுகின்ற போது அதிலே பிரதான அம்சமாக சக மனிதனின் மீது காட்டப்படுகின்ற மனித நேயத்திற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களுடைய முழக்கங்கள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். இதை எப்படி நாம் சொல்லுகிறோம் என்றால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வினுடைய முக்கிய திருப்பு முனையாக பார்க்கப்படுகிற ஹிஜ்ரத் பயணத்தினுடைய அந்த நிகழ்வில் பல்வேறு விதமான அடக்குமுறைகள், அநீதங்கள் இவைகளை கடந்து அந்த பயணங்களை மேற்கொண்ட நபி அவர்கள் மதீனாவினுடைய எல்லையை அடைந்தவுடன் அவர்களை வரவேற்பதற்காக அங்கே கூடியிருந்த இஸ்லாமிய பெருமக்களிடத்தில் ஆற்றிய முதல் உரையில் நபி அவர்கள் சொன்ன விஷயம் என்ன என்பது ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பிரதான விஷயமாக பெருமானார் எதை பதிவு செய்தார்கள் என்றால், யா அய்யுஹன் நாஸ் அஃஷு ஸலாம், மனிதர்களே நீங்கள் ஒருவருக்கொருவர் சலாமை பரப்புகின்ற அந்த நடைமுறையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தெரிந்தவர் தெரியாதவர், அறிந்தவர் அறியாதவர், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் சலாம் சொல்லுகிற அந்த நடைமுறையை, அந்த முகம்மன் என்ற அந்த நடைமுறையை நீங்கள் கடைபிடித்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொன்னார்கள், வாத்தஐமுத்தஆம, பசித்தவனுக்கு உணவளியுங்கள், சலாமை பரப்புங்கள், பசித்தவனுக்கு உணவளியுங்கள், வசிலுல் அரஹாம், இரத்த பந்த உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். உறவுகளோடு ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளை தொடர விடாமல் அதை காலங்காலத்திற்கும் மனதில் வைத்துக் கொண்டு பகைமை பாராட்டுகின்ற அந்த நிலையெல்லாம் இல்லாமல் உறவுகளோடு சேர்ந்து வாழுகிற அந்த வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வஸல்லூ பில் லைலி வன்னாசு நியாமூன், மக்களெல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற இரவு நேரத்தில் எழுந்து உங்களுடைய
உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள். இந்த 4 காரியங்கள் உங்களிடத்திலே இருக்குமேயானால் ததுகுலல் ஜன்னத பிஸ்ஸலாம், நீங்கள் மறுமையிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக சுவனம் செல்லுகிற அந்த வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள் என்று நபி அவர்கள் சொன்னார். மதீனாவில் ஆற்றிய முதல் உரையில் நபிகள் நாயகம் முன்வைத்த முழக்கம் இதுதான். இங்கே 4 விஷயங்களை பெருமானார் சொன்னார்கள். அந்த 4 இரவில் தொழுதல் என்ற அந்த நிலையை தவிர்த்து விட்டு பார்த்தால் 3 விஷயங்களுமே மனித நேயம் சார்ந்ததாகத்தான் இருந்திருக்கிறார். சக மனிதனோடு நீங்கள் இணக்கமாக நடுங்கள், சக மனிதனோடு அன்பு காட்டி நீங்கள் வாழுங்கள், ஏழைகளுக்கு உதவுங்கள், பசித்தவர்களுக்கு உதவுங்கள், உறவுகளை பேணுங்கள் என்று மனிதநேயம் சார்ந்த அந்த கருத்துக்களுக்குத்தான் அதிகமான முக்கியத்துவத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மனித நேயத்தை உருவாக்குவதுதான், மனித நேயமிக்க சமூக கட்டமைப்பை கட்டமைப்பதுதான் தன்னுடைய பிரதான லட்சியம் என்று முழங்கிய நபி அவர்கள் வெறும் வார்த்தை அளவில் அந்த முழக்கத்தை நிறுத்திக் கொள்ளாமல் அந்த மாதிரியான ஒரு சமூக கட்டமைப்பை தான் வாழ்ந்த காலத்திலேயே உருவாக்கி அதில் 100% வெற்றியும் பெற்ற மாமனிதர் என்பதை பெருமானாருடைய வாழ்க்கையில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த உலகம் சார்ந்த எத்தனையோ செய்திகளை நாம் பார்க்கிறோம். மனித நேயம் என்பது இன்று குறைந்து கொண்டு வருகிறார். நாகரிகமான வாழ்க்கை முறைக்கு மனிதன் மாறிவிட்டான். அவசர கால உலகத்திற்கு வாழ்வதற்கு பழகிவிட்டார். எல்லாவற்றையும் அனுபவித்து தீர வேண்டும் என்ற ஆசையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனம் விசாலம் என்ற அந்த தன்மை சுருங்கி சுருங்கி சுயநலத்தோடு சிந்திக்கின்ற, தன்னுடைய இன்பத்தையும் தன்னுடைய செயல்பாடுகளையும் நடைமுறைப்படுத்துவதற்காக எவ்வளவு பெரிய மோசமான காரியங்களில் ஈடுபடுவதற்கும் தயங்காத ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் அடுத்தவனுடைய உரிமைகளை சூறையாடுகின்ற மிருகத்தனமான வாழ்க்கை முறைக்கு இன்றைய மனித சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற நிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த மனித நேயம் என்பது அதிகமாக நினைவுபடுத்த வேண்டிய அவசியங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். வரலாற்றிலே நடைபெற்ற ஒரே ஒரு செய்தியை பாருங்கள். இந்த இடத்தில் நினைவூட்டுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். உலக புகழ் பெற்ற புகைப்பட கலைஞர்கள் ஒருவர் கெவின் கார்ட்டர் என்ற ஒரு புகைப்பட கலைஞர். இவர் தென்னாப்பிரிக்காவிலே பிறந்தவர். அதற்கு பிறகு அமெரிக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். உலக புகழ் பெற்ற புகைப்பட கலைஞர்கள் இருக்கிறார்கள். தலை சிறந்த புகைப்படங்களை எடுத்து அதை பத்திரிகைகளுக்கு வழங்கி அதன் மூலமாக உலக புகழ் பெறுகிற எத்தனையோ கலைஞர்களுக்கு மத்தியில் இவர் ஒரு தன்னிகரற்ற கலைஞராக 1990களில் இவர் பாராட்டப்படுகிறார். இந்த கெவின் கார்ட்டர் என்ற அந்த புகைப்பட கலைஞர் 1994ஆம் ஆண்டு புகழினுடைய உச்சகட்டத்திலே இருந்த அந்த நிலையில் திடீரென தற்கொலை செய்து கொள்கிறார் அமெரிக்காவிலே வைத்து. அவர் தற்கொலை செய்வதற்கு என்ன காரணம், ஏன் அந்த மாதிரி அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்று பார்த்தால், கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 1993 அல்லது 92லே சூடான் நாட்டிலே எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான் அவருடைய தற்கொலைக்கு காரணமாக அமைந்திருக்கிறது. ஆனால் இதில் ஒரு அதிசயம் என்னவென்றால், வேடிக்கை என்னவென்றால், சூடான் நாட்டிலே 1993லே அவர் எடுத்த அந்த புகைப்படம் 94ஆம் ஆண்டினுடைய உலகின் தலை சிறந்த புகைப்படமாக அது பாராட்டப்பட்டு புலிட்சர் என்ற உயரிய விருது அந்த படத்திற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த புலிட்சர் என்ற விருதை பொறுத்தவரையில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நோபல் பரிசுக்கு நிகரான விருதாக பார்க்கப்படுகிறது. அவ்வளவு பெரிய விருது வழங்குவதற்கு அந்த புகைப்படம் காரணமாக இருந்தது. ஆனால் அதே புகைப்படம் தான் அவர் தன்னை தற்கொலை செய்து கொள்வதற்கும் காரணமாக இருந்தது என்பதை பார்க்கிறோம். ஏன் அப்படி தற்கொலை செய்து கொண்டார்? அப்படி என்ன அந்த புகைப்படத்தில் அவர் காட்சியை பதிவு செய்திருந்தார் என்று சொன்னால், சூடான் நாட்டிற்கு அவர் செல்லுகிறார் 93லே. எதற்காக செல்கிறார் என்றால், சூடான் நாட்டிலே உள்நாட்டு போர் ஏற்பட்டு கடுமையான முறையில் அந்த நாடு சிதைந்து சின்னாபின்னமாகி கடுமையான உணவு தட்டுப்பாடு நிலவி வந்த நிலையில் ஒருவேளை சோற்றுக்கு வழியில்லாமல் அந்த நாட்டு மக்கள் ஐநாவினுடைய முகாம்களை நோக்கி தன்னுடைய உணவு தட்டை ஏந்தி கொண்டு செல்லுகிற மிக பரிதாபமான ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த நிலையினுடைய சமயத்தில் தான் இவர் சூடான் நாட்டிற்கு செல்லுகிறார். எதற்காக சென்றார் என்றால், ஒரு போர் ஏற்பட்டு ஒரு சமூகம் சிதைக்கப்பட்ட நிலையில் எவ்வளவு பெரிய உணவு பஞ்சத்தை அந்த நாடு சந்திக்கிறது என்பதை
வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, அரிய புகைப்படங்கள் எடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் அந்த நாட்டிற்கு செல்லுகிறார். இந்த நேரத்தில் அவர் ஒவ்வொரு பகுதியாக சென்று அங்கே நிலவி வந்த உணவு தட்டுப்பாட்டு குறித்த புகைப்படங்களை சேகரித்துக் கொண்டிருக்கின்ற போது மனதை உலுக்குகின்ற ஒரு வினோதமான காட்சி அவருடைய கேமராவில் சிக்குகிறார். என்ன காட்சி என்றால், ஒரு கிராமத்திலே பார்க்கிறார், அங்கு ஐநாவினுடைய உணவு முகாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த உணவை பெறுவதற்காக மக்கள் முண்டி அடித்துக் கொண்டு செல்லுகிறார்கள். அப்படி முண்டி அடித்துக் கொண்டு செல்லுகிற போது ஒரு 5-6 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை தன்னுடைய பெற்றோர்களினால் தவறவிடப்பட்ட நிலையில் அவர்கள் சாப்பாடு வாங்குகிற அவசரத்தில் அந்த குழந்தையை விட்டு சென்று விட்டார்கள். அந்த 5-6 வயது மதிக்கத்தக்க அந்த குழந்தை எலும்பும் தோலுமாக பல நாட்கள் உண்ணுவதற்கு உணவில்லாமல், பருகுவதற்கு சுகாதாரமான தண்ணீர் கூட இல்லாமல் உயிர் மட்டுமே இருக்கின்ற நிலையில் அந்த 5-6 வயது மதிக்கத்தக்க அந்த குழந்தை ஐநாவினுடைய முகாமை நோக்கி தவழ்ந்து கொண்டே செல்லுகிறது. நடப்பதற்கு சக்தி இல்லை அந்த குழந்தைக்கு. மண்ணிலே தவழ்ந்த வண்ணம் அந்த ஐநாவினுடைய முகாமை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த காட்சியை அவர் படம் எடுப்பதற்காக தன்னுடைய கேமராவை சரி செய்கிறார். இவ்வளவு பெரிய உணவு தட்டுப்பாடு, இவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு இந்த உள்நாட்டு போர் இவர்களை காரணமாக்கி இருக்கிறது என்பதை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவதற்காக அவர் தன்னுடைய கேமராவை சரி செய்கின்ற போது இன்னொரு காட்சியும் அவருடைய கண்ணுக்கு தெரிகிறது. என்ன காட்சி என்றால், இந்த குழந்தை எலும்பும் தோலுமாக மேலே உடுத்துவதற்கு கூட உடை இல்லாத நிலையில் சாப்பாட்டை வாங்குவதற்காக அப்படியே தவழ்ந்து கொண்டு செல்லுகிறது. செல்லுகின்ற இந்த குழந்தைக்கு பின்னால் சில அடிகள் இடைவெளி விட்டு ஒரு பிணந்தின்னி கழுகு அந்த குழந்தையை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறது. பிணந்தின்னி கழுகு, இது நடந்த சம்பவம், கற்பனை கதை அல்ல. 1993 சூடானிலே நடைபெற்ற உண்மை சம்பவம். கூகுளிலே வேண்டுமானால் நீங்கள் போய் இதை சர்ச் செய்து பாருங்கள். உலக புகழ் பெற்ற புகைப்படங்கள் என்று கொடுத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த புகைப்படமும் வருகிறது. அந்த குழந்தைக்கு பின்னால் இந்த கழுகு, பிணந்தின்னி கழுகு அந்த குழந்தையை பின்தொடர்ந்து கொண்டே செல்லுகிறது. எதற்காக செல்லுகிறது? அந்த குழந்தையை கொத்தி சென்று விடலாம் என்பதற்காக. ஏனென்றால் அது ஒரு உயிருள்ள குழந்தை மாதிரி தெரியவில்லை, எலும்பும் தோலுமாக இருக்கிறது, பார்ப்பதற்கு பரிதாபமாக இருக்கிறது, உயிர் மட்டும்தான் மீதம் இருக்கிறது என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த குழந்தையினுடைய தோற்றம் இருந்ததினால் அந்த கழுகு அந்த குழந்தையை தனக்கு உணவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று அது பின்தொடர்கிறது. இந்த குழந்தை உயிரோடு தவழ்ந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள் எப்படிப்பட்ட காட்சி என்று. உணவுக்காக பட்டினியால் வாழப்பட்ட இந்த குழந்தை தன் உணவை தேடி செல்லுகிறது. அந்த குழந்தையே உணவாக்கிக் கொள்வதற்காக இன்னொரு பிணந்தில்லி கழுகு பின்னால் அதை பின்தொடர்ந்து வருகிறது. இந்த காட்சியை பார்த்தவுடன் அற்புதமான காட்சி தன்னுடைய கேமராவில் சிக்கிவிட்டது என்று சொல்லி அவர் அதை அப்படியே புகைப்படம் எடுத்து விடுகிறார். ரெண்டும் ஒரு சேர அமைந்து விடுகிறது. அந்த குழந்தையும் அந்த கழுகு அதை துரத்துகின்ற அந்த காட்சியும் ஒரு சேர அமைந்து விடுகிறது. இவருக்கு சந்தோஷம், அற்புதமான ஒரு அரிய புகைப்படம் நமக்கு கிடைத்து விட்டது என்ற மகிழ்ச்சியிலே அதை அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகைக்கு அவர் கொடுக்கிறார். அடுத்த ஆண்டு அந்த பத்திரிகையினுடைய முதல் பக்கத்திலே அந்த படம் வருகிறது. அதற்கு அடுத்த ஆண்டு 94ஆம் ஆண்டு உலகின் தலை சிறந்த புகைப்படமாக அந்த புகைப்படம் தேர்வு செய்யப்பட்டு புலிட்சர் என்ற விருதும் அந்த பத்திரிகைக்கு வழங்கப்படுகிறது. இதை அவர் சந்தோஷத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற போது அவருக்கு என்ன விமர்சனங்கள் வருகிறது என்று சொன்னால், இவரெல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு குழந்தை சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் பசியோடு உணவு வழங்கப்படுகிற அந்த முகாமை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிற போது அந்த குழந்தையை கொத்தி தின்னுவதற்காக ஒரு கழுகு பின்னால் தொடர்ந்து கொண்டு வருகிறது. இவர் தன்னுடைய தொழிலிலே மட்டுமே குறிக்கோளாக இருந்தாரே தவிர அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்ற மனிதாபிமான சிந்தனை அவருக்கு இல்லையே என்ற விமர்சனம் அமெரிக்கா முழுவதும் எழுகிறது. பல பத்திரிகைகள் அவருடைய புகைப்படத்தை விமர்சித்து கருத்து வெளியிடுகிறது. எப்படி கருத்து வெளியிடுகிறது என்றால், அந்த காட்சியை பொறுத்தவரையில் இந்த கெவின் என்பவரும் ஒரு கழுகாகத்தான் பார்க்கப்படுகிறார். அது ஒரு கழுகு என்று சொன்னால் இவர் இன்னொரு வகையில் ஒரு கழுகாக இருக்கிறார். இவரெல்லாம் என்ன மனிதர், மனிதாபிமானமே இல்லையே என்ற விமர்சனங்கள் எழுந்தவுடன் அவ்வளவு பெரிய உச்சகட்ட புகழிலே இருந்த கெவின் கார்ட்டர் என்ன செய்கிறார்? மனம் உடைந்து போய்
தன்னுடைய தவறை உணர்ந்தவராக அந்த நேரத்தில் அந்த குழந்தையை காப்பாற்றி இருக்கலாமே. இன்றைய தேதி வரை அந்த குழந்தை என்ன ஆது என்ற செய்தி வரலாற்றில் இல்லை. அந்த கழுகதை தூக்கிவிட்டதா அல்லது அந்த குழந்தை தப்பித்துக் கொண்டதா என்ற செய்தி இல்லை. இப்படிப்பட்ட ஒரு வரலாற்று பிழைக்கு நாம் காரணமாக ஆகிவிட்டோம் என்று மனம் உடைந்தவராக, இதற்கு மேல் மனிதனாக வாழ்வதற்கு நாம் தகுதியற்றவனாக ஆகிவிட்டோம் என்று முடிவு செய்து அவர் தற்கொலை செய்து கொள்கிறார். தற்கொலை செய்கின்ற போது அவர் ஒரு கடிதம் எழுதி வைத்து விட்டு இறக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்ட கடைசி வாசகம் என்னவென்றால், நாம் யாராக இருந்தாலும் நம்மிடத்தில் மனிதம் என்பது இல்லை என்றால் நாமும் மிருகத்திற்கு சமமானவர்கள் தான். மனித நேயம் இருக்க வேண்டும். மனிதன் என்றால் மனிதாபிமானம் இருக்க வேண்டும். சக மனிதனுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள்கிற, சக மனிதனுடைய வாழ்வினுடைய துன்பங்களில் பங்கெடுத்துக் கொள்கிற, அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற அந்த தன்மை இருந்தால்தான் அவன் மனிதன். இல்லை என்று சொன்னால் அவனும் மிருகத்திற்கு சமமானவன் தான். அந்த பிணம் திண்ணி கழுகுக்கும் எனக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் இருக்க போகிறது என்ற கருத்துப்பட அந்த கடிதத்தை எழுதி வைத்து விட்டு அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை பார்க்கிறோம். இப்படி மனிதாபிமானம் என்பது ஒவ்வொரு கட்டத்திலேயும் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டிய ஒரு அவசியத்திலே இருக்கிறது. அதை மறந்தவர்கள், அது தவறிழைத்து விட்டோமே என்று உணர்ந்தவர்கள் தன்னுடைய உயிரை கூட மாய்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபர்களும் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை விளங்குவதற்காக நாம் சொல்லுகிறோம். ஆனால் இன்றைய கால சூழலை பார்க்கின்ற போது யாருக்கு என்ன நடந்தால் என்ன, என்னுடைய லட்சியம் நிறைவேற வேண்டும், என்னுடைய எண்ணம் நிறைவேற வேண்டும், என்னுடைய சித்தாந்தத்தின்படி நான் வாழ வேண்டும் என்பதற்காக கொஞ்சம் கூட மனிதநேயம் இல்லாமல் மிருகத்தனமான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழல் இன்று பரவாகிவிட்டதை பார்க்கிறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்திலே சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற அந்த கூட்டு பலாத்காரம் சம்பவத்திலே பார்த்தால், குற்றவாளிகள் நடந்து கொண்ட அந்த விதத்தை பார்த்தால் இவர்கள் எல்லாம் மனிதர்கள் தானா? இன்னும் ஒரு ஆசிஃபாவை நம்முடைய கண்முன்னால் வந்து காட்டுகின்ற அளவிற்கு மிக கொடூரமான முறையிலே தாழ்த்தப்பட்ட ஜாதியிலே பிறந்தவள் என்ற ஒரே காரணத்தினால் இவ்வளவு வன்மமாக தன்னுடைய வெறித்தனத்தை காட்ட முடியுமா என்று யோசிக்கின்ற அளவிற்கு, மனித இதயங்கள் எல்லாம் பதறுகின்ற அளவிற்கு மிக மோசமான ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயலை அரங்கேற்றிருக்கிறார்கள். அரசாங்கமும் அதற்கு துணை சேர்ந்து அதை எப்படியெல்லாம் திசை திருப்ப முடியுமோ அந்த விதத்தில் எல்லாம் திசை திருப்பிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு உணர்த்திய, அவர்கள் போதித்து காட்டிய அந்த மனிதநேயமிக்க செயல்பாடுகள் அதிகமாக நினைவூட்டப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள், ஏழைகளை அரவணையுங்கள், பக்கத்தில் உள்ளவர்களுடைய உறவுகளை பேணி வாருங்கள் என்று வெறுமனே முழக்கத்தோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல், அந்த மாதிரியான உணர்வு பெற்ற ஒரு சமுதாயத்தை தான் வாழ்ந்த காலத்திலேயே உருவாக்கி காட்டினார்கள் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம், எர்மூக் போர்க்களம் நடந்து முடிந்த சமயம் அதற்கு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தோல் பையிலே தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த யுத்த களத்திலே கலந்து கொண்ட தன்னுடைய உடன் பிறந்த சகோதரரை தேடி செல்கிறார். அவர் என்ன ஆனார், உயிரோடு இருக்கிறாரா அல்லது மரணித்து விட்டாரா என்று தெரியவில்லை. அவரை தேடுவதற்காக அவர்கள் செல்லுகிற ஒரு இடத்திலே அவர் காயமுற்று குற்றுயிராய் கிடக்கிறார், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். தண்ணீர் பையை காண்பித்து உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமா என்று அவரிடத்திலே கேட்கும் போது வேண்டும் என்று அவர் தன்னுடைய சாடையால் அவருக்கு உணர்த்துகிறார். அந்த தண்ணீரை கொடுப்பதற்காக தன்னுடைய ஒன்றுவிட்ட உறவினருக்கு பக்கத்திலே செல்லுகிற போது பக்கத்திலே இருந்த ஹிஷாம் என்று அழைக்கப்படக்கூடிய இன்னொரு நபர், அவரும் காயத்தால் மிகவும் மோசமான நிலைக்கு ஆளாகி தண்ணீர் தண்ணீர் என்று கத்திக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உடன்பிறவா சகோதரர் அங்கு செல்லுங்கள் என்று சாடை காட்டுகிறார்கள். அவர் அந்த ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்திலே செல்கிறார். மூன்றாவதாக இன்னொரு நபித்தோழர், அவரும் தண்ணீருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவரை பார்த்தவுடன் ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அங்கே செல்லுங்கள் என்று சொல்கிறார்கள். மூன்றாவது நபரிடத்திலே அந்த தண்ணீரை கொடுப்பதற்காக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்லுகிற போது அவருடைய உயிர் பிரிந்து விடுகிறது. இரண்டாவதாக இருந்த ஹிஷாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வருகிறார்கள். அப்பொழுது அவருடைய உயிரும் பிரிந்து விடுகிறது. மூன்றாவதாக தன்னுடைய உடன்பிறவா ஒன்றுவிட்ட சகோதரருக்கு பக்கத்திலே வருகிற போது அவருடைய உயிரும் பிரிந்து விடுகிறது. மூன்று பேரும் அந்த யுத்த களத்திலே தன்னுடைய